வீட்டாள் வெளிநாட்டில் இருந்தாங்க. அவங்களுக்கு உடம்புக்கு முடியாமல் ஊருக்கு வந்தாங்க. ஊரில் வந்து 3 மாசத்துல செக்கப் பண்ணக்கூடிய நேரத்தில் கேன்சர் கட்டியிருக்கு, நீர் பையிலன்னாங்க. அதை ஆப்ரேஷன் பண்ணாக்கி உங்களுக்கு உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாங்க. ஸ்டீபன் பாஸ்டர் ஐயா அடைக்கல் பட்டணத்துக்கு வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்ட போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு ஆப்ரேஷத்துக்கு போனால் நன்றாக ஆப்ரேஷன் முடிஞ்சு நல்லபடியாக இருக்காங்க ஜீவனோட. ஏசப்பாவுக்கு கோடி நன்றி. Praise Hallelujah. 2022 ஆண்டில் வந்து மார்வல் மேட்ரிமோனியில் வந்து எங்கள் வீட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி எங்கள் மேரேஜ் இதுவாச்சு. அதே வருஷத்தில் டிசம்பர் மாதம் வந்து நான் ப்ரெக்னென்ட் ஆனேன். ப்ரெக்னென்ட் ஆகி ஒரு 10 நாள்லேயே அபார்ஷன் ஆகிடுச்சு. மற்றவங்களுக்காக கூட ஐயா கூட சேர்ந்து நானும் ஜெபிக்க ஆரம்பித்தேன், பிள்ளை இல்லாதவங்களுக்காக. 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் கர்ப்பத்தின் கனியை கடவுள் எனக்கு கொடுத்தாரு. அதுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். 5th மந்த்து என் வயிற்றில் இருக்கும்போது திடீர்னு வயிறு வலியில் அவஸ்தைப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்தோம். அப்போ வந்து கிட்னி ஸ்டோனு ஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும், 5% தான் சான்ஸ் இருக்குது குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏசப்பா நீங்கள் என் கூட இருங்கன்னு சொல்லிட்டு ப்ரேயரோடு இருந்தேன். என்னதான் டாக்டர் சொன்னாலும் என்னையும் குழந்தையும் கடவுள் வந்து காப்பாற்றி கிருபை செஞ்சார். டிசம்பர் மாதம் வந்து டெலிவரிக்கு வந்து அட்மிட் ஆயிருந்தேன். நான் டெலிவரிக்கு லேபர் வார்ட் கடைசி 5th நைட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணேன். ஏசப்பா என் லைஃப்பில் ஒரு அற்புதத்தை செய்யுங்க, நான் இங்கே வந்து நான் சாட்சியாக சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி முட்டி போட்டு ஒரு நிமிஷம் கண்ணீரோட ஜெபத்தோடு நான் போனேன். நான் வரும்போது பிள்ளையோடு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி டாக்டர்ஸே ஆச்சரியப்படத்தக்க 1 மணி நேரத்தில் எனக்கு நார்மல் டெலிவரி கிடைக்க கிருபை செய்தார். அதுக்காக நன்றி சார். Hallelujah. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் முனையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து, ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கிற மங்கள வார்த்தை என்ன? ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதமான வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 115ஆம் அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். முதலாவது ஆண்டவர் சொன்னார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படி உங்கள் குடும்பத்தை தழைக்க பண்ணுவேன் என்று சொன்னார். 2வது, உங்கள் குடும்பத்திற்கு ஆண்டவர் சொன்ன நல்விசேஷ வார்த்தைகளை நிறைவேற்றுவேன். நல்ல காரியங்கள் உங்கள் குடும்பத்தில் நடக்கும், நல்ல சுப காரியங்கள் நடக்கும், சந்தோஷமான செய்திகள் கிடைக்கும். 3வது ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் குடும்பத்திற்கு நான் கேடகமாக இருக்க விரும்புகிறேன். ஏன்னா இது எல்லாம் இருந்தும் ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை வேலி போடலைன்னா, கேடகமாக பாதுகாப்பாக இல்லைன்னா, இவைகள் எல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் கலைந்து போகும், அழிந்து போகும். அதனால குடும்பத்தை ஆசீர்வதிச்சுட்டு ஆண்டவர் தன்னுடைய ரெக்கைக்குள்ளால செட்டைகளுக்குள்ளால கேடகமாக வச்சு அந்த குடும்பத்தை இனி பாதுகாக்கவும் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எடுத்து வாசிங்க. சங்கீதம் 115:10 இப்படியாய் சொல்லுகிறது, வாசிப்போம். ஆரோன் குடும்பத்தாரே, ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள். கர்த்தரை நம்புங்கள். அவரே அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். எனவே அவரை நம்புங்கள். ஆண்டவருக்கு தெரியாம உன் தலையில இருந்து ஒரு முடி கூட கீழே விழாது. ஆமாவா இல்லையா? உன் தலையில இருக்கிற அத்தனை முடிகளையும் கர்த்தர் எண்ணி இருக்கிறார். கடந்த நாட்களில் மீட்டிங் போயிருக்கும்போது ஒரு குட்டி தம்பி வந்து சொல்கிறான், அங்கிள் எங்கள் அக்காவுக்கு முடி ரொம்ப கொட்டிகிட்ருக்கு. தம்பிக்கு கவலையாக இருக்குது. அக்காவுக்கு முடி கொட்டுறது யாருக்கு கவலையாக இருக்குது? தம்பிக்கு கவலையாக இருக்குது. எங்கள் அக்காவுக்கு கொத்து கொத்தாக போகுது, முடி கொட்டிகிட்டு இருக்குதுன்னா. அப்போ நான் யோசிக்கிறேன், ஆண்டவரே இவ தலையில் எவ்வளோ முடி வச்சிங்கன்னு உங்களுக்கு தெரியும், எவ்வளோ கொத்து கலைஞ்சது இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். அந்த சின்ன பிள்ளையினுடைய பிஞ்சு இருதயத்தின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். இன்றைக்கி அதுக்காக தான் ஜெபம் பண்ணோம். நான் பொதுவாக வர்றதுக்குள்ளாலே தலையில் கையை வச்சு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவேன்.
இவன் நான் தலையில் கையை கொண்டு போனோன்னே கையை பிடிச்சிக்கிட்டான். இருங்க நான் சொல்கிறத கேளுங்க. எவ்வளோ நல்ல க்யூட்டான பிள்ளைங்க பாருங்கள். பிள்ளைங்க எல்லாம் சில நேரங்களில் உடனே எனக்கு சிரிப்பு வந்துடும். என்னடான்னு கேட்டேன். எனக்கு ஒரு ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் இருக்குது அங்கிள் அப்படின்னா. என்ன அப்படின்னு கேட்டேன். அப்போ அவன் சொன்னான், எங்கள் அக்காவுக்கு தலையில் முடி கொத்து கொத்தாக கலையுது. அழகாக இருந்த எங்களுடைய அக்காவுடைய முகம் இப்போ எல்லாம் கொஞ்சம் அந்த முடி குறைஞ்ச உடனே ரொம்ப டல்லாக, ஃபேஸ் டல்லாக இருக்காங்கள அப்படின்னா. இப்போ என்னதான்டா பண்ணணுன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை, ஏசுநாதர்கிட்ட சொல்லி எங்கள் அக்காவுக்கு கொத்து கொத்தாக போன முடி கொத்து கொத்தாக வரணும்னு சொல்லி ஜெபிக்க சொல்கிறான். எனக்கு கேட்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், இவ்வளோ தானே உனக்கு மேட்ரு, ஏன் ஜெபத்தை கேட்குறாரோ இல்லையோ உன் ஜெபத்தை இன்னைக்கு கண்டிப்பாக கேட்பார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள், அக்கா இல்லை தம்பி தான் வந்திருக்கான். இவ்வளோண்டு தான் இருப்பான் சின்ன பையன். அப்படின்னா இவனை பார்க்கும்போது அவங்க அக்காவுக்கு இவனுக்கு வயசை நான் கம்பேர் பண்ணும்போது மேக்ஸிமம் பார்த்தாலும் அவங்க அக்காவுக்கு ஒரு 17-18 வயசுக்கு மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த அளவுக்கு சின்ன பையன்தான். அப்போ சொன்னேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜெபிப்போம்ப்பா அப்படின்னு. அப்போ கையை பிடிச்சிட்டு ஜெபம் பண்ணும்போது நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே உன் தலையில் இருக்கிற அத்தனை முடியும் நான் எண்ணி வச்சிருக்கிறேன், ஒரு முடி விழுந்தால் கூட எனக்கு தெரியாமல் விழாதுன்னு சொன்னீங்களா? அப்போ இது இவ்வளோ உங்களுக்கு தெரிஞ்சு தானே விழுந்திருக்கு. எனவே இந்த சின்ன பிள்ளையாண்டானுடைய ஜெபத்தை கேட்டு இவன் கண்ணு காண அவங்க அக்காவுக்கு கொத்து கொத்தா விழுந்த முடி கொத்து கொத்தா முளைக்கணும். அதுக்கு ஒரு வசனம், எல்லாத்துக்கும் நம்ம எங்கேயாவது ஒரு வசனத்தை பிடிச்சி வச்சுருப்போம். இழந்து போனதை தேடவும் மீட்டு கொடுக்கும் இந்த பூமியில் வந்த ஆண்டவர். இவை இழந்து போன ரட்சிப்பு மட்டும் இல்லை, இதில் அடங்கியிருக்க இழந்து போன எதுவாக இருந்தாலும் சரி மீட்டு கொடுக்கிறவர். இதை மீட்டு இவங்க அக்காவுக்கு கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைக்கு அவன்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஊருக்கு போக எனக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, ஆண்டவர் வார்த்தை கொடுத்துட்டாருன்னா அதை நிறைவேற்றுவார். ஏன்னா அந்த பிஞ்சி பிள்ளை பாருங்கள், தனக்கு ஒன்றும் கேட்கல. நான் நல்லா படிக்கணும், நான் நல்ல பெரிய ஆளாகணும், எனக்கு நல்ல ஞானம் வேணும், ஒன்றும் கேட்கல. அவனுடைய அக்காவுக்காக ஆண்டவர் சொல்லிட்டாரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பூமியில் நீங்கள் கேட்குற காரியத்தை குறித்து இருவர் ஒருமனப்பாடு இருந்தால் அதை கண்டிப்பாக கேட்பேன்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் அவன் கையை பிடிச்சிட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவாடான்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார் உங்களை பார்த்து, உங்கள் குடும்பத்திற்கு ஆண்டவரே துணை. அவரை நம்புங்க. முதல்ல உங்களுக்கு எந்த அற்புதத்தையும் செய்ய அவரால் முடியும் என்பதை நம்புங்கள். ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள். இந்த நாள் உங்கள் நம்பிக்கை முழுசும் ஆண்டவரிடத்தில் இருக்கின்ற அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அவரை நம்பி இன்னைக்கு நம்ம எல்லாம் பழைச்சிட்டு இருக்கிறோம். நான் அடிக்கடி சொல்லுவேன், வீட்டில் ஆண்டவரை நம்பின எங்களை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடலை. இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு என்னென்ன தேவையோ அன்னன்னைக்கு தேவையான அத்தனை எங்கள் குடும்பத்துக்கும் சரி ஊழியத்துக்கும் சரி அழகாக ஆண்டவர் நடத்திட்டு போகிறாரு. உங்களுக்கு நடத்துவார், உங்களுக்கு செய்வார், உங்கள் குடும்பத்திற்கு செய்வார். ஹல்லேலூயா. அவர் மேலே உங்கள் நம்பிக்கையை வைங்க. அவரே, அவர் என்றும் சொல்லவில்லை, அவரும் என்று சொல்லவில்லை, அவரே ஒருமையிலே கொடுக்கப்பட்டிருக்கு. அவரே அவர்கள் குடும்பத்திற்கு துணையாகவும் அவர்கள் குடும்பத்திற்கு கேடகமுமாய் இருக்கிறார். அப்போ இன்னைக்கு உங்கள் குடும்பத்திற்கு ஆண்டவர் கேடகமாக இருக்கிறாராம். எதற்கு ஆண்டவர் கேடகமாக இருக்கிறாராம்? உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கும்படி அவர் கேடகமாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயமும் கேடகமுமாயிருக்குமா. அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்புவிக்கும்படி தமது சிறகாலே உன்னை மூடுவார். கிராமத்தில் இருக்கிறவங்க பார்த்துருப்பீங்க, பருந்து மேலே அப்படியே சுற்றுத அந்த தாய் கோழி பார்த்துதுன்னா உடனே அங்கங்கே கிடக்கிற குஞ்சுகளை எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு தட்டி தட்டி அது கொத்தி கொத்தி கூட்டி சேர்த்து ரெக்கைக்குள்ளே அழகாக வச்சுருக்கேன். நான் பார்த்துருக்குறேன். சின்ன சின்ன பட்சிகளுக்கும் பறவைகளுக்கும் ஆண்டவர் எவ்வளோ ஞானத்தை கொடுத்துருக்கார் பாருங்கள். அந்த கோழிக்கு தன்னுடைய குஞ்சுகளை எப்படியாவது சாப்பிட்றோம் அப்படின்றது அதுக்கு தெரிகிறது. அது எப்படி ஸ்மெல் பண்ணுதுன்னே தெரியாது. அழகாக கொத்தி கொண்டு வந்து கூட்டி அழகாக. அப்போ தான் நினைக்கிறேன் இது பைபிளில் உள்ள வசனம். இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தமது சிறகுகளாலே ஆண்டவர் மூடுவார். ஒரு கோழியே
தன் குஞ்சுகளை வந்து சாப்பிட்றதுக்கு வருகிற பருந்துட்டு இருந்து அது தன்னுடைய ரெக்கையால் மூடுகிறதுன்னா, நம்முடைய அப்பா தன்னுடைய பிள்ளைகளை யாரோ ஒருவர் சாப்பிட வரும் பொழுது, அழிக்க வரும் பொழுது, கொல்ல வரும் பொழுது ஆண்டவர் மூடாமல் இருப்பார், அழகாக மூடுவார். அல்லேலூயா. இன்னொரு வசனம் சொல்லுகிறது, எருசலேமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, கோழி தன் குஞ்சுகளை ரெக்கைக்குள்ளால வைத்து அணைச்சி பாதுகாக்கிறது போல, எருசலேமே எருசலேமே உன்னை எத்தனையோ முறை கூட்டி சேர்க்க நான் மனதாயிருந்தேன். என்ன அழகான வசனம் பாருங்க. தன் ரெக்கைக்குள்ளால எருசலேம் குமாரனையும் குமாரத்தையும் கூட்டி சேர்க்க ஆண்டவர் மனதாயிருக்கிறார். இன்றைக்கு உன்னுடைய முழு குடும்பத்தையும் இயேசு என்கிற பேழைக்குள்ளால கூட்டி சேர்க்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. நோவாவுடைய குடும்பத்தை பாதுகாக்க ஆண்டவர் பேழையை உண்டு பண்ண சொன்னார். உனக்கும் எனக்கும் இயேசுவே பேழையாய் மாறிவிட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி பேழையாய் மாறுவார்? வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் பேழை, நீதிமான் அதிலே ஓடி சுகமாய் தங்கியிருப்பான். எப்படி அந்த குஞ்சுங்களை அழகாக வச்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி அந்த தாய் கோழி இருந்ததோ, அதே போல் ஆண்டவர் நம்ம எல்லா குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரையும் செட்டைக்குள்ளால் மூடி அழகாக பாதுகாப்பார். அல்லேலூயா. கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். உன்னதமானவருடைய மறைவிலும் சர்வ வல்லவருடைய நிழலிலும் உம்முடைய செட்டைகளின் மறைவிடங்களிலும் எங்களை பொதிந்து பாதுகாக்கிற நல்ல தேவனே, உமக்கு நன்றி. எங்களை நீர் நினைத்திருக்கிறீர், அதற்காக குடும்பமாய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை உம்முடைய நினைவுக்குள் வைத்து ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரவேல் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன், ஆரோன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன். இந்த 2 காரியங்களுக்குள் இங்கு இருக்கிற எல்லா குடும்பங்களும் அடங்கி இருக்கிறபடியினாலே ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகள் மேல் தங்கி இருக்கட்டும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்ன தேவனே, நீங்க ரொம்ப பிடிச்சு என் பிள்ளைகளுடைய குடும்பத்தை இன்றைக்கு ஆசீர்வதியும். என் பிள்ளைகளுடைய குடும்பத்தை தழைக்கும்படி செய்வேன் என்று சொன்னேன். ஆண்டவரே, நீர் சொன்னது போல இந்த குடும்பங்களுக்கு நீர் பாதுகாப்பாக இருப்பீராக. கொள்ளை நோய்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். இவர்கள் சரீரத்தில் எந்த கொள்ளை நோய் இருந்தாலும் இப்பொழுது உம்முடைய தழும்புள்ள கரம் அவர்களை தொட்டு, எனக்கு விருப்பம் உண்டு, நீ சுகமாக மகளே என்று சொல்லி ஆண்டவர் என் பிள்ளைகளை தொட்டு குணமாக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். விபத்தில் சிக்கின பிள்ளைகள் மீண்டு வருவார்களாக. யார் யாருடைய குடும்பத்தில் விபத்தை கொண்டு வரும்படி பிசாசு தந்திரத்தை வைத்திருக்கிறான், அந்த தந்திரங்களை இன்றைக்கு கேன்சல் பண்ணி ஜெபிக்கிறேன். அவைகள் ஒன்றும் இவர்களை சேதப்படுத்துவதில்லை. அது ஃபயர் ஆக்சிடென்டா இருந்தாலும் சரி, கார் விபத்தா இருந்தாலும் சரி, வாகன விபத்தா இருந்தாலும் சரி, இல்லைன்னா இவர்கள் நடந்து போகும் பொழுது வருகிற விபத்தா இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் உடைய வசனத்தின்படியாக இவர்களுக்கு நீர் கேடகமாய் இருக்கிறீர் என்ற வார்த்தையை அனுப்பி கோழி ரெக்கைக்குள்ளால பிள்ளைகளை சேர்க்கிறது போல இவர்களை இயற்கையின் அழிவுகளுக்கும் செயற்கையின் அழிவுகளுக்கும், பொல்லாத மனுஷருடைய அழிவுகளுக்கும், பொல்லாத பிசாசனுடைய அழிவுகளுக்கும், மாந்திரிக வல்லமையின் அழிவுகளுக்கும் நீங்களாக்கி இவர்களை பொதிந்து காத்துக் கொள்ளுவீராக. நல்ல தீர்க்காயுசை தாரும். நிறைய நல்ல செய்தியை கேட்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.